நக்ஷத்ரா பூஜா ஆயில் வழங்கும் விளக்கேற்றும் நேரம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என் அன்பு ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். எத்தனையோ உபாயம் நம்ம வாழ்க்கையில் பார்த்து நம்ம செய்கிறோம். நியூமராலஜி, நேமியாலஜி, ப்ரொனாலஜி, கிராஃபாலஜி, ஜெம்மாலஜி, இது எல்லாமே நமக்கு வாழ்க்கையில் எத்தனையோ விதமான சந்தோஷத்தையும் நிம்மதியும் தரும்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ பார்க்குறோம். அதனால தான் கோவிலில் கூட சுவாமிக்கு வைரம், வைடூரியம் இதெல்லாம் நம்ம அலங்காரம் பண்ணி சுவாமிக்கு அற்புதமான அந்த நிகழ்ச்சியெலாம் நம்ம செஞ்சு பாடல்கள்லாம் நம்ம பார்க்குறோம். எதற்காக அப்படின்னா அந்த வைரம் வைடூரியத்தினுடைய ஒளி நம்ம மீது படணும். ஆனால் ஒரு சில பேருக்கு நியூமராலஜியில் பேர் வச்சா நல்லா இருக்குமா சார் அப்படின்னா உண்மையிலே அது நல்லா தான் இருக்கும். இதை எல்லாத்த விட எனக்கு பேரும் மாற்றாமல் அதே நேரத்தில் கையெழுத்து போடுறது எப்படி சார், எப்படிப்பட்ட கையெழுத்து போட்டால் வாழ்க்கையில் தலையெழுத்து மாறுமா அப்படின்னா, ஒரு மனிதனுடைய தலையெழுத்து மாறுறதுக்கு விநாயகரனுடைய கருணை வேணும். அந்த கருணையை முதல்ல நம்ம வாங்கிக்கிட்டு கையெழுத்து போடுவது எப்படி தலையெழுத்தை மாற்ற முடியுமான்னு பார்ப்போம். இதோ உங்களுக்காக. பிள்ளையாரப்பா, இங்கு உன்னை போல் நலம் அருளும் வள்ளல் யாரப்பா. ஆலமரம் அரசமரம் பிள்ளையாரப்பா, தங்கள் ஆலயமாய் கொண்டருளும் உள்ளம் ஏதப்பா. ஓம் எனும் கருப்பொருளே பிள்ளையாரப்பா, இங்கு உன்னை போல் நலம் அருளும் வள்ளல் யாரப்பா. வெற்றி பெற்ற நல்வினைகள் பிள்ளையாரப்பா, உன்னை வேண்டிய பின் தொடங்கியவை பிள்ளையாரப்பா. வெற்றி பெற்ற நல்வினைகள் பிள்ளையாரப்பா, உன்னை வேண்டிய பின் தொடங்கியவை பிள்ளையாரப்பா. கற்று வைத்த கல்வி எல்லாம் பிள்ளையாரப்பா, கற்று வைத்த கல்வி எல்லாம் பிள்ளையாரப்பா. நீ கைவிட்டால் என்ன செய்யும் பிள்ளையாரப்பா. ஓம் எனும் கருப்பொருளே பிள்ளையாரப்பா, இங்கு உன்னை போல் நலம் அருளும் வள்ளல் யாரப்பா. என்று உன்னை சொல்வோம் பிள்ளையாரப்பா, சிறு பிள்ளை மனம் எங்கள் மனம் பிள்ளையாரப்பா. பிள்ளை என்று உன்னை சொல்வோம் பிள்ளையாரப்பா, சிறு பிள்ளை மனம் எங்கள் மனம் பிள்ளையாரப்பா. சொல்லில் என்ன சொல்லி என்ன பிள்ளையாரப்பா, சொல்லில் என்ன சொல்லி என்ன பிள்ளையாரப்பா. எங்கள் உள்ளங்கள் உன் அடிமலர்கள் பிள்ளையாரப்பா. ஓம் எனும் கருப்பொருளே பிள்ளையாரப்பா, இங்கு உன்னை போல் நலம் அருளும் வள்ளல் யாரப்பா. ஆலமரம் அரசமரம் பிள்ளையாரப்பா, தங்கள் ஆலயமாய் கொண்டருளும் உள்ளம் ஏதப்பா. ஓம் எனும் கருப்பொருளே பிள்ளையாரப்பா, இங்கு உன்னை போல் நலம் அருளும் வள்ளல் யாரப்பா. இந்த ஜெம்மாலஜி, இந்த நியூமராலஜி இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி அஃபேர்.
ஏன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருக்கு வைடூரியம் வாங்கணும் அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் எப்படிப்பட்ட கிரக தோஷங்கள் கிரக ஸ்திதி இருக்குது அப்படின்னு மகாதிசைகள்லாம் பார்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா 27ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி காலையில் 5:22 இந்த சனிப்பெயர்ச்சியும் இந்த ஜெமாலஜியும் சேர்ந்து நீங்கள் உபயோகப்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்கலாம். அதனால தான் அந்த காலத்தில் அரசர்கள் அத்தனை பேரும் கையில் அந்த நவரத்ன மோதிரங்கள் எல்லாமே உபயோகப்படுத்தி ஜெயித்தாங்க. ஆனால் இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கிராஃபாலஜி. முதல்ல கிராஃபாலஜினா என்னன்னு தெரியணும். ஒரு மனிதனுடைய கையெழுத்து தலையெழுத்தை மாற்றுமா? பேரே மாற்றாது அப்படின்னா கையெழுத்து மாற்றுமா சார் அப்படின்னா பேரும் மாற்றும் கையெழுத்தும் மாற்றும். முருகா அப்படின்னு சொன்னால், ஓம் நமோ நாராயணான்னு சொன்னால் அதன ப்ரொனாலஜி, அதன கிராஃபாலஜி. டெய்லி ஓம் நமோ நாராயணா எழுதுனா, ஓம் நம சிவாய எழுதுனா கிராஃபாலஜி. அப்போ அது எப்படி சார் தலையெழுத்து மாற்றோம்? இந்த பாட்டு மாதிரி. ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசா, ஓம் நமோ ஸ்ரீ ஸ்ரீனிவாசா, ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசா, ஓம் நமோ ஸ்ரீ ஸ்ரீனிவாசா, உந்தன் திருநாமம் சொன்னேன் ஈசா, சொல்ல சொல்ல இனித்தது சர்வேசா, சொல்ல சொல்ல இனித்தது சர்வேசா. ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசா, ஓம் நமோ ஸ்ரீ ஸ்ரீனிவாசா. ஓம் நமோ ஸ்ரீ ஸ்ரீனிவாசா. ஓம் நமோ ஸ்ரீ ஸ்ரீனிவாசா.
ஏதோ ஒன்று நீங்கள் மீண்டும் மீண்டும் சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. அது அஷ்ட எழுத்து மந்திரமாக இருக்கட்டும், பஞ்சாட்சரமாக இருக்கட்டும், சடாட்சர மந்திரமாக இருக்கட்டும், மீண்டும் மீண்டும் அதை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஸ்ரீராம ஜெயம், ராம் 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 அப்படின்னு சொல்லும்போது நாடி சுத்தி ஏற்படுதுன்னு தெரியுது. அந்த மாதிரி தான் இந்த கிராஃபாலஜியில் ஒரு மனிதனுடைய கையெழுத்தை எப்படி போடணும், எந்த இடத்துல நம்ம அதை எழுதணும் அப்படிங்கிறது நீங்கள நான் சொல்லி கொடுக்கறது இல்லைங்க, அது இறைவனால் வகுக்கப்பட்டது. அதனால தான் கிராஃபாலஜி. அதாவது நீங்கள் டாக்டர்கிட்டலாம் போனீங்கன்னா இந்த ஹார்ட் பீட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு கிராஃபாலஜின்னு சொல்லுவாங்க. அது எப்படி எழுதுது அந்த பீட் அப்படின்னு சொல்லுது. அந்த மாதிரி தான் இந்த கையெழுத்து போடுவது எப்படிங்கிறத இதெல்லாம் சொல்லி கொடுத்து வர்றது இல்லைங்க, இயற்கையிலேயே வருவது. அந்த இயற்கையிலேயே ஒரு மனிதனுடைய கையெழுத்தை அவன் இப்படி தான் போடணும்னு சொல்லிட்டு பிரம்மா ஏற்கனவே குறித்து வச்சிருக்கார். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 குருக்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறார்கள். யார் அந்த குரு, அது எப்படி வழிகாட்டுறாங்க, இந்த பாட்டை பார்த்துட்டு பேசுவோம். ராமநாமத்தை சொல்பவன் எவனோ பூமியில் அவனே பாக்கியவான். நாமத்தை சொல்பவன் எவனோ பூமியில் அவனே பாக்கியவான். ராமநாமத்தை சொல்பவன் எவனோ பூமியில் அவனே பாக்கியவான். காமக்ரோதத்தை கட்டுப்படுத்தியே பூமியில் வாழ்பவன் பாக்கியவான். பூமியில் வாழ்பவன் பாக்கியவான். பொய்யுரைக்காமல் மெய் சிதைக்காமல் வையத்தில் உள்ளவன் பாக்கியவான். மையத்தில் உள்ளவன் பாக்கியவான். ராமநாமத்தை சொல்பவன் எவனோ பூமியில் அவனே பாக்கியவான். நண்பர்களுடைய நலத்தினை கோரும் பண்புடையவனே பாக்கியவான். பண்புடையவனே பாக்கியவான். பெற்றவரை பேரானந்தப்படுத்தும் குற்றமற்றவனே பாக்கியவான். குற்றமற்றவனே பாக்கியவான். ராமநாமத்தை சொல்பவன் எவனோ பூமியில் அவனே பாக்கியவான். ஆசை எண்ணியே மோசம் போகாமலே பாசமற்றவனே பாக்கியவான். பாசமற்றவனே பாக்கியவான். துன்பம் வந்தாலும் துக்கமில்லாமல் இன்பமாக்குபவன் பாக்கியவான். இன்பமாக்குபவன் பாக்கியவான். யாதொரு ஸ்திரீயையும் மாதாவென்றெண்ணிடும் போதில்லாதவனே பாக்கியவான். போதில்லாதவனே பாக்கியவான். ராமநாமத்தை சொல்பவன் எவனோ பூமியில் அவனே பாக்கியவான். ராமநாமத்தை சொல்பவன் எவனோ பூமியில் அவனே பாக்கியவான். பூமியில் அவனே பாக்கியவான். பூமியில் அவனே பாக்கியவான். குரு விரல் இது, சுக்கிர விரல் இது. இந்த 2 விரலையும் இப்படி நீங்கள் பிடிச்சி நல்லா இந்த டிவி பாருங்கள், ஒரு பேனா பென்சில் வச்சு நீங்கள் இந்த கையெழுத்து போடுறீங்க. இந்த கையெழுத்து போடும்போது கையெழுத்து மட்டுமே நீங்கள் போடலைங்க, நல்லா கவனித்து பாருங்கள். உங்கள் மனசு, உங்கள் இரத்த ஓட்டம், இந்த 2 குருக்கள் சேர்ந்து மனம் ஒருமுகப்படுத்துது. என்வாயர்மெண்ட் எதுவுமே தெரியாது. நான் சொல்கிறது வேணால் கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு செக்கில் கையெழுத்து போடும்போது பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் எல்லாம் அந்த செக் மேலே இருக்கும். எவ்வளோ அமௌண்ட்டு, யாருக்கு, என்ன டேட்டு,
இந்த கையெழுத்து கரெக்டாக இருக்கணும், கையெழுத்து கரெக்டாக போட்டால் தான் பாஸ் ஆகும், இல்லைன்னா ரிட்டர்ன் ஆகிடும் சார், பேர் கெட்டு போயிடும் சார் அப்படின்னு அந்த ஒரு பயத்தோட ஒரு கையெழுத்து போடுவோம். ஆனால் சுக்கிரனும் குருவும் இதுக்கு வழிகாட்டுறாங்க மானசீகமாக. அது எப்படின்னா இந்த இரத்த ஓட்டம் சீர்படுத்து பாருங்க, அப்போ அந்த கிராஃப் கரெக்டாக போயிட்டு வரும். அதற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இதயம் லேப்டாப் அடிச்சுக்கும் இந்த பாட்டு மாதிரி. பசுபதே உமாபதே பசுபதே சங்கர சங்கர உமாபதே கௌரி நாயக பசுபதே शङ्कर शङ्कर उमापते गौरी नायक पशुपते ஓ சங்கர சங்கர உமாபதே गौरी नायक पशुपते चंद्रकलाधर उमापते चन्द्रकलाधर उमापते श्यामगान प्रिय पशुपते सामगान प्रिय पशुपते ओ शंकर शङ्कर उमापते गौरी नायक पशुपते पशुपते उमापते पशुपते. இந்த இதயம் லேப்டாப் சரியானபடி அடிச்சதுன்னா இதய துடிப்பு கரெக்டாக இருக்கும். இதய துடிப்பு கரெக்டாக இருக்கும்போது இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். இரத்த ஓட்டம் சீராக இருந்தால் சிந்தனை சரியாக இருக்கும். சிந்தனை சரியாக இருந்தால் செயல் சரியாக இருக்கும். செயல் சரியாக இருந்தால் வெற்றி பெறலாம். அதற்கு தான் மனசை ஆஸ்வாசப்படுத்துறதுக்கு நம்ம இந்த பாடல்கள்லாம் போடுறோம். அப்போ இந்த கிராஃபாலஜி ஒன் ஆஃப் த ரீசன். அப்போ இந்த கையெழுத்தை எப்படி போடணும், முதல்ல இனிஷியல் போட்டு போடணுமா, பின்னாடி இனிஷியல் போட்டு போடணுமா, அது எவ்வளோ ஸ்லாண்டிங்காக இருக்கணும், அது எவ்வளோ டிகிரி இருக்கணும், இதானே இந்த பாட்டில் பாருங்கள் எவ்வளவு ஏற்றம் இறக்கம் இருக்குது, எத்தனை மியூசிக் இருக்குது, எத்தனை அர்த்தம் இருக்குது, ஒவ்வொரு வார்த்தைக்கும் எவ்வளவு அதிசயங்கள் நிறைந்த அர்த்தங்கள் இருக்குது. கேட்டு பார்த்தா தான் புரியும். கேளுங்க. அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன். அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன். நடுவில் மனிதன் வாழுகிறான், நடுவில் மனிதன் வாழுகிறான், வீணில் மனம் தடுமாறுகிறான். இறைவா இறைவா. அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன். மனம் போல் மாங்கல்யம் என்பார், தன் மனமே சகலமும் என்பார். மனம் போல் மாங்கல்யம் என்பார், தன் மனமே சகலமும் என்பார். தெரிந்தும் குணத்தை இழக்கின்றான், தெரிந்தும் குணத்தை இழக்கின்றான். இதயம் குலைந்து தவிக்கின்றான். இறைவா இறைவா. அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன். அடிக்கும் அவன் கை அணைக்கும், புவி அனைத்தும் தலைவன் இயக்கம். அடிக்கும் அவன் கை அணைக்கும், புவி அனைத்தும் தலைவன் இயக்கம். தலைவன் அணைத்தால்
அணைத்தால் சிரிக்கின்றான், தலைவன் அணைத்தால் சிரிக்கின்றான், தன்னை அடித்தால் பழிக்கின்றான். இறைவா இறைவா, அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன். கற்றது கைமண் அளவு, கரை கண்டவர் இங்கே குறைவு. கற்றது கைமண் அளவு, கரை கண்டவர் இங்கே குறைவு. கண்டு அறிந்தவன் ஓர் தலைவன், கண்டு அறிந்தவன் ஓர் தலைவன், யாவும் அருள்வான் நம் இறைவன். இறைவா இறைவா, அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன். நடுவில் மனிதன் வாழுகிறான், வீணில் மனம் தடுமாறுகிறான். இறைவா 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 இறைவா. ஒரு மனிதனுடைய தலையெழுத்தை இந்த கிராஃபாலஜி மாத்துமா சார் அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் 2A கடைசியில் நீங்கள் சேர்த்துக்குங்க சார், அது வந்து உங்களுக்கு ஆல்ஃபபெட்ஸில் வந்து இருக்கிறது 2A சேர்த்துக்கணும், நெடில் இருக்கணும், மாலதி, அந்த மாதிரி தீன்னு முடியக்கூடாது, சரஸ்வதி. அதெல்லாம் மிகப்பெரிய யோசனை பண்ணி தான் பெரியவங்கெல்லாம் பேர் வச்சுருக்காங்க. ரசவதி அப்படிங்கிறது தான் சரஸ்வதி. நீங்கள் சரஸ்வதின்னு பேர் வச்சிங்கன்னாங்க உங்கள் வாழ்க்கையிலே ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரிலாம் முடிவு பண்ணக்கூடாது. அதை நீங்கள் பிரித்து படிக்கிறதுக்கு அதுக்கு சொல்லியிருக்காங்க எப்படி படிக்கணும் அப்படின்னு. மாலதி, அதே மாதிரி சரஸ்வதி. அந்த சரவதி அப்படிங்கும்போது அந்த வார்த்தைகள் ஈரமாக இருக்கணுங்கிறதுக்கு தான் அந்த பேரை வச்சுருக்காங்க. அதனால்தான் அந்த நாக்கில் அந்த அட்சரங்கள் நமக்கு பிரபாகமாக வரும்போது குளிர்ந்து வரும். இதெல்லாம் பெரிய விஷயங்க. இதை ஒன்று ஒன்று நான் சொல்லித்தரேன். முதல்ல இந்த பாட்டு கேளுங்க.
நம்ம ரொம்ப கோபமாக இருக்கங்க, அந்த வார்த்தை பிரபாகம் ஒரு நெருப்பு மாதிரி வந்து விழுது, அக்னி பிரபாகம், செவ்வாயினுடைய தாக்கத்தோடு அந்த அக்னி பிரபாகம் வரும்போது ரசவதி அதை சாந்தம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் சாந்த ரூபமாக சரஸ்வதி இங்கே இருக்கிறாள். சரஸ்வதியில் தீயில் சரஸ்வதி. அப்போது அந்த தீயானது அணைந்து விடும். அற்புதமான வாழ்க்கை எதிரில் இருக்கிறவங்களுக்கு பலிதமாக அமையும். ஆகவே ரசவதி அந்த கடாட்சம் இருப்பவர்கள் பேசினாலே அபூர்வம், பேசினாலே அதிர்ஷ்டம். இந்த பாட்டு மாதிரி. வாணி அருள்வாய் நீ, வாணி அருள்வாய் நீ, மாணிக்க வீணா மரகத மகுடதாரிணி, வாணி அருள்வாய் நீ, மாணிக்க வீணா மரகத மகுடதாரிணி, வாணி அருள்வாய் நீ. காணும் இடமெல்லாம் நிறைந்தாய் நீ, கலை மாமணியாய் திகழ்ந்தாய் நீ, காணும் இடமெல்லாம் நிறைந்தாய் நீ, கலை மாமணியாய் திகழ்ந்தாய் நீ, ஞானத்தின் வடிவாக நின்றாய் நீ, ஞானத்தின் வடிவாக நின்றாய் நீ, தேனிலும் இனித்திடும் என் தாய் நீ, தேனிலும் இனித்திடும் என் தாய் நீ, வாணி அருள்வாய் நீ, மாணிக்க வீணா மரகத மகுடதாரிணி, வாணி அருள்வாய் நீ. செந்தாமரையில் இருப்பவள் நீ, சிந்தையில் எந்நாளும் இனிப்பவள் நீ, செந்தாமரையில் இருப்பவள் நீ, சிந்தையில் எந்நாளும் இனிப்பவள் நீ, அருளும் பொருளும் தருபவள் நீ, அருளும் பொருளும் தருபவள் நீ, அறியும் மகிழும் அலைமகள் நீ. சிவகங்கை திருத்தலத்தில் அமர்ந்தவள் நீ, சிவனுடன் திருநடனம் புரிந்தவள் நீ, சிவகங்கை திருத்தலத்தில் அமர்ந்தவள் நீ, சிவனுடன் திருநடனம் புரிந்தவள் நீ, அவனி எல்லாம் காக்கும் அன்னையும் நீ, அவனி எல்லாம் காக்கும் அன்னையும் நீ, கனகதுர்கை அம்மா கருணை புரிவாய் நீ, கனகதுர்கை
சரஸ்வதி கடாட்சம் இருந்துருச்சு. அதுக்கப்புறம் அதிகாரம் செய்யறதுக்கு செவ்வாயினுடைய கடாட்சம் மங்களத்தை தருமா? ஒரு பேர் சரஸ்வதி கடாட்சம் இருந்தால் கூட க்ரீன் இங்கில் கையெழுத்து போடுற அளவுக்கு அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். க்ரீன் இங்கில் போடுறதுக்கு செவ்வாயினது அம்சம் மிகப்பெரிய அம்சம். அந்த உத்தியோகத்தில் உட்காந்து பச்சை இங்கில் கையெழுத்து போடுறது, அதுலேயும் அவங்களுடைய தமிழ் மொழியிலேயே தாய் மொழியிலேயே கையெழுத்து போட்டு அதை செயல்படுத்தி அது ஒரு ஆணையாக, அது ஒரு அமெண்ட்மெண்ட்டாக, ஒரு ஆர்டராக கொண்டு வர்றதுங்கிறது எல்லாரும் முடியாதுங்க. அரசன் கையெழுத்து போட்டால் அது எப்படி இருக்கும்? அமைச்சன் கையெழுத்து போட்டால் அது எப்படி இருக்கும்? அவங்க கையெழுத்துக்கும் சாதாரண குடிமானவனுடைய அந்த கையெழுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இதை விட ரொம்ப ரகசியம். சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் அவங்க கையெழுத்தை பார்த்தாலே மகா புண்ணியம். ஏன் சொல்லுங்கள்? அவங்களது அந்த ஹார்ட் பீட்டை நீங்கள் படிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால தான் எங்கெல்லாம் உங்களுக்கு எக்ஸிபிஷன் நடக்குதோ அங்கெல்லாம் பெரியவங்களுடைய கையெழுத்து வைப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே மகா புண்ணியம். இந்த பாட்டு மாதிரி. ஆரத்தி சாய்பாபா உங்கள் பதங்கள்
சார் இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்களே, இந்த மாதம் மார்கழி மாதம் இல்லை சார், இந்த திருப்பாவை ஆண்டாளுடைய அந்த திருப்பாவை நோம்புக்கும் இந்த நியூமராலஜி, நேமியாலஜி, ஏன் சார் கிராஃபாலஜி, இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னா நிச்சயமாக உண்டு. ஆண்டாள் எழுதிய கிராஃபாலஜி, அந்த காலத்தில் ஏதுங்க ப்ரெஸ்ஸா இல்லை சிடியில் ரைட்டிங்கா, அவங்களே எழுதுனாங்க. அந்த திருப்பாவையை அவங்க கையால் எழுதின அந்த 30 பாடல்கள் தான் இன்றைக்கி நம்ம உலகத்தில் இருக்குது. அப்படிப்பட்ட ஆண்டாளுடைய கிராஃபாலஜி தான் திருப்பாவை, பாவை நோன்பு. அந்த கிராஃபாலஜியை நீங்கள் பார்க்க வேண்டாமா? சாரி கேட்க வேண்டாமா? கேளு. கிராஃபாலஜியில் இவ்வளவு அதிசயங்கள் இருக்குது. இன்னும் சொல்ல மறந்தது நிறைய இருக்குங்க. அப்போ நான் என்ன பண்ணலாம்? நாளைக்கு உங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குங்களா? கஷ்டப்படாதீங்க. வெள்ளிக்கிழமை, சுக்கிரவாரம் கிராஃபாலஜியை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அந்த கிராஃபாலஜி வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெறலாம், சின்ன வயசுல இருந்தே அதை எப்படி கொண்டு வரலாம் பார்ப்போம், பேசுவோம். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.
கஞ்சி காமாட்சி உனை காணும் திருக்காட்சி நெஞ்சின் இருள் ஓட்டும் அருள் நிலவு முகம் காட்டும் நெஞ்சின் இருள் ஓட்டும் அருள் நிலவு முகம் காட்டும் எழில் கஞ்சி காமாட்சி உனை காணும் திருக்காட்சி அடைந்ததெல்லாம் கோடி ஆசையினால் ஆடி துன்பம் அடைந்ததெல்லாம் கோடி பாசத்தினால் கூவி உன்னை பாடுகின்றேன் தேவி பாசத்தினால் கூவி உன்னை பாடுகின்றேன் தேவி திரு கஞ்சி காமாட்சி உன்னை காணும் திருக்காட்சி பழிப்பதுண்டோ அன்னை பலர் வெறுத்தார் என்னை என்று பழிப்பதுண்டோ அன்னை கலைமகளே தாயே மெய் கருணை கடல் நீயே கலைமகளே தாயே மெய் கருணை கடல் நீயே தெய்வ கஞ்சி காமாட்சி உன்னை காணும் திருக்காட்சி கண்ணில் இருப்பதெல்லாம் நீரோ எழுதிவிட்டார் யாரோ கண்ணில் இருப்பதெல்லாம் நீரோ அழுது விட்டேன் சும்மா நீ அன்பு செய்வாய் அம்மா அழுது விட்டேன் சும்மா நீ அன்பு செய்வாய் அம்மா அம்மா கஞ்சி காமாட்சி உன்னை காணும் திருக்காட்சி நெஞ்சின் இருள் ஓட்டும் அருள் நிலவு முகம் காட்டும் எழில் கஞ்சி காமாட்சி உன்னை காணும் திருக்காட்சி அம்மா